வணக்கம் குழந்தைகளே. இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முதலாவது பருவத்தில் முதலாவது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் பார்க்க போகிறோம். எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ் அப்படின்னா இயந்திர மனிதர்களுடன் கூடிய உலகம், அதுதான் எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸில் லெட்டஸ் லேர்ன் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருப்பது த ட்ரிக் ரோபோட், தந்திரமுடைய ரோபோ அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த பாடத்தை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா, அவனுடைய பையன், அந்த பையன் பேர் விக்கி. அந்த பையன் ஒரு சோம்பேறி பையன். தன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு ரோபோட், அதாவது இயந்திர மனிதன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். இயந்திர மனிதன்னா என்ன? அது மனுஷனை போலவே இருக்கும், வேலைகளை செய்யும், நம்ம என்ன கட்டளை இடுகிறோமோ அந்த வேலைகளை செய்யும், சொந்தமாக செய்யாது, நம்ம சொல்கிற வேலையை தான் அது செய்யும், அதுக்கு சுயமாக சிந்திக்க முடியாது. இதுதான் இயந்திர மனிதன். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இயந்திர மனிதனை அவங்க அப்பா வாங்கி கொடுத்து தன்னுடைய பையனாகிய விக்கியை திருத்த நினைக்கிறார். அவரால் திருத்த முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பாடம். சரி, வாங்க பாடத்துக்குள்ளாக போவோம். விக்கி வாஸ் அ லேசி பாய். விக்கி ஒரு சோம்பேறி பையன். He never did his homework on time. அவன் தன்னுடைய வீட்டு பாடத்தை சரியான நேரத்தில் செய்யவே மாட்டான். He never kept his things back in the right place. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டான். He pleaded to his father to buy him a robot to do his work. அவங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி, அப்பா எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடினான். எதுக்காக? அவனுடைய வேலை செய்கிறதுக்காக. விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். விக்கியினுடைய அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது தன்னுடைய பையனை நல்ல சுறுசுறுப்பான பையனாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ ஹி பாட் ஹிம் எ ட்ரிக் ரோபோட். அதனால் விக்கியினுடைய அப்பா விக்கிக்கு ஒரு தந்திரக்கார ரோபோட்டை வாங்கி கொடுத்தார். அது என்ன ட்ரிக் ரோபோட் பார்ப்போம். விக்கி டிடன்ட் நோ தட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட். விக்கிக்கு தன்னுடைய அப்பா வாங்கி தந்தது ஒரு தந்திரக்கார ரோபோட்டுங்கிறது தெரியாது. ஹி வாஸ் கிளாட் டு ஹேவ் அ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். அவனுக்கு அந்த ரோபோட்டை பார்க்க பயங்கர சந்தோஷம், தான் வேலைகள்லாம் அது செய்ய போகுது அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் நடக்குது. இந்த ரோபோட்டுக்கும் விக்கிக்கும் இடையில அவங்க அப்பா கொஞ்சம் வந்துட்டு போகிறாரு. முதல் தொடக்கத்தில் வராரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். விக்கி, ஐ ஹவ் பாட் யூ ஏ ரோபோட். ஏய் விக்கி, உனக்கு நான் ரோபோட்டை வாங்கியிருக்கிறேன், இயந்திர மனிதனை வாங்கியிருக்கிறேன். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க், என்ஜாய். ஏய், இந்த புத்திசாலித்தனமான ரோபோட் உன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்யும், நல்லா சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, என்ஜாய் பண்ணு அப்படின்னார். விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். விக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். எப்படியாவது இந்த ரோபோட்டை சோதி தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தான். விக்கி சொல்கிறான் ரோபோட்டை பார்த்து, ஐ எம் ஹங்க்ரி, குக் சம் சேலட் ஃபார் மீ. ஏ ரோபோட், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, கொஞ்சம் சேலட் சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ரோபோட், ஐ டு நாட் ஈட் சேலட். நான் சேலட்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஐ கனாட் மேக் த சேலட். அதனால் நான் சேலட்லாம் செஞ்சு தர முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு ஏன் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ரோபோட் சொல்லிச்சு. விக்கி, வாட்? என்னது? யூ ஆர் அ ரோபோட், நீ ஒரு இயந்திர மனிதன். யூ கனாட் ரிஃப்யூஸ் மீ. என்ன மறுத்து பேச முடியுமா உனியால? க்ளீன் மை ரூம் நவ், இப்போமே என் ரூமை பெருக்குனி அப்படின்னா. ரோபோட், டூ யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக்? நீ என்னுடைய முதுகெலும்புல வலி உண்டாக்கலான்னு பாக்கியா? ஐ கனாட் டூ தட். எனக்கு அந்த வேலைலாம் செய்ய முடியாதுப்பா, செய்ய முடியாது. விக்கி அவன் சொல்கிறான், ரியலி? உண்மையாவா? ஐ கனாட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியல. அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். அட்லீஸ்ட் என்னுடைய ஃபோனையாவது சார்ஜ் பண்ணிட்டா, குறைந்தபட்சம் என் ஃபோனையாவது சார்ஜ் பண்ணித்தாடே அப்படின்னா ரோபோட்டை பார்த்து. ரோபோட் சொல்லிச்சு, ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப்? யா, உனக்கு செய்ய முடியாதா? ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ். நான் சில பேர்கிட்ட பேச வேண்டி இருக்குது, நீ உன் வேலையை நீ பாருங்கிற மாதிரி பேசி ரோபோட். விக்கி, ஐ ஹாவ் அ ஹெட்டேக் நவ். எனக்கு தலைவலிக்குப்பா. கெட் மீ எ கப் ஆஃப் ஹாட் டீ. கொஞ்சம் சூடாக டீ போட்டு தாடே, தலைவலிக்கு அப்படின்னா விக்கி ரோபோட்ட. ரோபோட் விடுமா? ரோபோட் சொல்லிச்சு, மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ. உன் பேச்சை கேட்டு கேட்டு என் பேட்டரியே சார்ஜ்லாம் போயிட்டுப்பா. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி.
முதல்ல என் பேட்டரியை சார்ஜ் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டு விக்கிட்ட சொல்லிச்சு. இவ்வாள் ரோபோட்டு சொன்னார், எனக்கு தலைவலிக்கு சூடாக காப்பி போட்டு தான் நீ. ரோபோட்டு சொல்லிச்சு, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு சார்ஜெலாம் போயிட்டு முதல்ல எனக்கு பேட்டரிக்கு சார்ஜை போடு அப்படின்னு சொல்லிச்சு ரோபோட்டு. விக்கி, ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ. எப்போ ரோபோட்டு உன்னால் நான் டயர்டாகி போயிட்டேன், களைப்படைஞ்சிட்டேன். ப்ளே மீ எ ப்ளஷன்ட் சாங். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாட்டை போட்டு விடுப்பா. ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். நான் கொஞ்சம் இளைப்பாற வேண்டி இருக்குது, நல்ல பாட்டாக போடு அப்படின்னா விக்கி ரோபோட்டுக்கிட்ட. விடுமா ரோபோட்டு வழக்கம் போல். ரோபோட் சொல்லிச்சு, தட்ஸ் எ கிரேட் ஐடியா. நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா, இது சிறந்த ஐடியா. ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். நீ எனக்கு ஒரு பாட்டை போட்டு விடு அப்படின்னு சொல்லிச்சு ரோபோட். இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது, குழந்தைகளே. டூ யூ திங்க் இட்ஸ் எ குட் ரோபோட்? இது ஒரு நல்ல ரோபோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா? இது நல்ல ஒரு இயந்திர மனிதன் நினைக்கிங்களா? விக்கி சொல்கிறான், ஓ நோ டேட், இல்லை டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட். இந்த ரோபோட்டை விற்றுருங்க. இட்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ். இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, இதனால் ஒரு சுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா. ரோபோட், எஸ், ஆமாம், திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர். தயவு செய்து விற்றுருங்க. ஆனால் அந்த தடவை விற்கும்போது இனி நல்ல சுறுசுறுப்பான முதலாளிகிட்ட என்னை விற்றுருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள். சும்மா சுத்தமாக சோம்பேறியாக இருக்க மக்கள்கிட்ட நான் வேலை பார்க்குறதுக்கு விரும்புகிறதே கிடையாது அப்படின்னது ரோபோட்டு. விக்கி, ரியலி? உண்மையாவா? இஸ் தட் ஒய் யூ டிட் நாட் ஹெல்ப் மீ? இதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? இதனால தான் நீ எனக்கு உதவி பண்ணலையா? நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ. எனக்கு இனிமேல் ரோபோட்டே வேண்டாம். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். இனி நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் விக்கி. இப்படியாக இந்த பாடம் முடிவடைகிறது. முடிவில் விக்கி திருந்திட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். தான் வேலைகளை தானே பார்க்கேன், ரோபோட்டை வாங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு வேலையை செய்ய மாட்டுக்கு, அது வேலையை தான் பார்க்கணும் போல் அப்படின்னு நினச்சி அவன் சோம்பேறியாக இருந்தவன் சுறுசுறுப்பாக மாறிட்டான். இனிமேல் குழந்தைகளே, இந்த கதை கூறும் நீதி என்ன? நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும், எடுத்த பொருட்களை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும், அதே போல் குறித்த வேளையில் நம்முடைய வீட்டு பாடங்களை முடிக்க வேண்டும். நம்முடைய வேலைகளுக்காக அடுத்தவர்களை ஒரு நாளும் நாம் சார்ந்து இருக்கக்கூடாது. குழந்தைகளே, உங்கள் வேலைகள்லாம் நீங்களே பார்த்துக்கிடுவீங்களா? வேறு யாரையும் சார்ந்துருக்கூடாது. என்ன? நன்றி.